வணக்கம் நான் உங்கள் தீபன். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி கேட்டிருந்தாப்புல. என்ன அப்படின்னா, பைக் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனடியாக அந்த ஸ்பாட்டில் என்ன பண்ணணும், இன்சூரன்ஸ்லாம் எப்படி என்ன ஏதுன்ட்டு இன்சூரன்ஸ் டீட்டெயிலை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ வந்து போட சொல்லியிருந்தார். ஸோ டீட்டெயில்டாக போடுற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதுங்க. ஸோ நான் வந்து சர்ச் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால் சின்ன வீடியோவாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அண்ட் கப்புள்ஸ் வீடியோலாம் இப்போ கொஞ்சம் நாளாக வந்துட்டுருக்கு. ஏன்னா லாக்டவுன் அப்படிங்கிறனால கொஞ்சம் கப்புள்ஸ் வீடியோ அதிகமாக வருது. லாக்டவுன் முடிஞ்சோடனே கொஞ்சம் அண்டு ட்ராவல் வீடியோ அண்டு அன்பாக்சிங் வீடியோ அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோ வரும். இதுக்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் இதெல்லாம் பார்க்க முடியும். சரி, ஓகேங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், உங்களுக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் மறக்காமல் நம்ம வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் விபத்து அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா எதிர்பாராத டைம் நடக்கிறதுக்கு பேர் தாங்க விபத்து. நம்ம ஒன்றும் வேணும்னே போய் யார் மேலே இடிக்க போகிறதில்ல, வேணும்னே போய் எங்கேயும் கீழே விழுவ போகிறதில்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விபத்து. எதிர்பாராத விதமாக நடக்கிறப்போ நம்ம வந்து எதிர்பாராத செலவுகள் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அந்த செலவுகளை நம்ம வந்து ஈடுகட்ட முடியாது. அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த செலவு வந்து ஈடுகட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பைக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இல்லை காரோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்கும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம வந்து தள்ளப்படுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் வந்து போட்டு வச்சுக்கிறது பெட்டர். அது காருக்குனாலும் சரி, பைக்குனாலும் சரி, உங்கள் வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப பெட்டர். இந்த இன்சூரன்ஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிறது வந்து உங்கள் விருப்பம். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஷோரூமில் போட்டுக்கிறது பெட்டர். இல்லை நீங்கள் வெளியே இன்சூரன்ஸில் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே, அதுவும் நல்ல விஷயந்தான். பட் அந்த இன்சூரன்ஸு நீங்கள் வந்து போடுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும். அதாவது ஐடிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த ஐடிவி வேல்யூக்கு தான் உங்கள் அமௌண்ட். அதாவது பைக் வந்து திருடு போயிடுச்சுனாலோ, இல்லை ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சுனாலோ, இல்லை ஏதாவது மரம் இது சாஞ்சு வண்டி ரொம்ப ஃபுல்லாக அதாவது சரி பண்ண முடியாத அளவுக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐடிவி வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுங்க. இப்போ நம்ம மீட்டியாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 240ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ப்ரைஸ் வரப்போ எனக்கு ஐடிவி வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 வந்து ஐடிவி வேல்யூ. ஸோ உங்கள் பைக்குக்கு தகுந்த மாதிரியோ உங்கள் காருக்கு தகுந்த மாதிரியோ ஐடிவி வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க அந்த இன்சூரன்ட்டில். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்டு செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணலாம். நீங்கள் அவங்கக்கிட்ட டீட்டெயில்டாக கேட்டுக்கோங்க, எந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் இருக்குது, எப்படி கிளைம் பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட்டு வந்து கிளைம் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு கிளைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. அண்ட் உங்களுக்கும் சேர்த்து, அதாவது டிரைவருக்கும் சேர்த்து இன்சூரன்ஸ் இப்போ இருக்குது. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், உங்கள் ப்ளஸ் தான் அது. ஏன்னா நமக்கு ஏதோ இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து தனியாக இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. சப்போஸ் போடலை அப்படின்னா நம்ம இந்த பைக்கோட சேர்த்து இன்சூரன்ஸை நமக்கும் போட்டுருந்தோம். அதாவது பைக் ப்ளஸ் டிரைவர் இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்காக தான். சரி, ஓகேங்க. இப்போ வந்து நம்ம ரோட்டில் போய்ட்டுருக்கோம், எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பாட்லேயே நமக்கு எந்த இன்ஜுரி இல்லை அப்படின்னா ஸ்பாட்லேயே வந்து பைக்கு எந்த நிலைமையில் இருக்கோ அந்த நிலைமையில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் கம்பெனியில் காட்டுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இன்ஜுரி இல்லைனா ஃபோட்டோ எடுக்கலாம். பட் நமக்கு எதாவது இன்ஜுரியாக இருந்ததுன்னா நம்ம அந்த டைமில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது. நம்மளால் எந்திரிக்கிறதே பெரிய விஷயங்கிறப்போ நம்ம எந்திரிச்சு போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது அந்த டைமில். அப்போல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏதாவது இன்ஜுரி ஆகி ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்கள் உங்கள் கூட யாரோ இருப்பாங்க இல்லையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸோ உங்கள் பேரண்ட்ஸோ யார் இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க இல்லையா. இன்ஃபார்ம் பண்ணுறப்போ இந்த மாதிரி பைக் ஷோரூம்லேயோ இன்சூரன்ஸ் கம்பெனிலையோ ஒரு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் மட்டும் போயிட்டு வண்டி கீழே போட்டு விழுந்திருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, எஃப்ஐஆர் காப்பி தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் போயிட்டு ஏதோ பொது சொத்தை டேமேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவோ, இல்லை யார் மேலேயோ தேர்ட் பார்ட்டி யார் மேலேயோ போய் இடிச்சிட்டிங்க, இல்லை அவங்க உங்கள் மேலே இடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எஃப்ஐஆர் காப்பி தேவை. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஸ்பாட்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆகுதோ அந்த ஸ்பாட் வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷன் வருது அப்படின்னு பார்த்து அந்த ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் எஃப்ஐஆர் காப்பி கொடுத்தாகணும். அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் என்ன ஆச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தமிழில் எழுதிருங்க. ஏன்னா தமிழ்நாடு இல்லையா, ஸோ தமிழ்லேயே எழுதுங்க. ஏன்னா ஃபார்மும் தமிழில் தான் இருக்கும். தமிழில் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லணும். அதாவது எந்த டைமு, காலையில் இந்த டைமுக்கு இந்த பிளேஸில் இந்த இடத்துல எத்தனை பேர் போயிட்டுருந்தோம், இந்த வண்டி என்ன கலரு, என்ன வண்டி நம்பரு, அண்டு எத்தனை பேர் போகிறோம், எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயில்டாக நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணி நீங்கள் எஃப்ஐஆர் காப்பி போடணும். போட்டுட்டு எஃப்ஐஆர் காப்பி வந்து நீங்கள் வாங்கி இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு அதாவது நீங்கள் தனியாக இன்சூரன்ஸ் போட்டிருந்தா இந்த ஃபார்மாலிட்டிஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஷோரூமில் போட்டிருந்தீங்கன்னா ஷோரூம் கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கும் இல்லையா ஷோரூம். ஸோ இப்போ ராயல் என்ஃபீல்டு அப்படின்னா பக்கத்தில் ஒவ்வொரு பிளேஸுக்கும் வந்து ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் இருக்கும் இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா
அவங்க வந்து வண்டியை பார்த்துட்டு அவங்க ஷோரூம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ ஷோரூம் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த என்னென்ன டேமேஜ் ஆன பார்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு பர்சன் வந்து வருவாங்க. அதாவது அதை செக் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவார். வந்துட்டு எந்த பார்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கு, எதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இன்வாய்ஸ் போட்டு உங்கள்கிட்ட பில்லாக கொடுப்பாங்க. ஸோ இந்த பார்ட்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும், இது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு கிளைம் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 days எடுக்கும். ஸோ உங்களுக்கு அதுவும் இல்லாமல் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்ஸ் பைக்குக்கான பார்ட்ஸ்லாம் அப்போ தாங்க உங்களுக்கு வந்து புக் பண்ணுவாங்க. ஸோ அது டிலே ஆகும் உங்களுக்கு வரதுக்கு கண்டிப்பாக. அது உங்களுக்கு 20 days பக்கம் ஆயிரும். அது ஒவ்வொரு பைக்கை பொறுத்து. ஸோ பட்ஜெட் பைக்கை எடுக்கிறீங்க, ஸ்ப்ளெண்டர் அந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்ட்ஸ் கிடச்சிரும். சப்போஸ் கொஞ்சம் பெரிய பைக் கேடிஎம்மோ இல்லை டியூக்கோ, R15, என்ஃபீல்ட் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி பைக்லாம் போனீங்க அப்படின்னா பார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும். ஸோ புக் பண்ணி உங்களுக்கு வரதுக்கு 1 month கூட ஆகும், அதுக்கு மேலேயே கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். இப்படி நடக்கிறப்போ உங்களுக்கு வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்வாய்ஸில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா அந்த பார்ட்ஸ்லாம் வந்தோடனே உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு வண்டி ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல்லாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ ஒரு 20,000 ஆகுது அப்படின்னா 20,000 நீங்களே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்குவாங்க. அந்த இன்சூரன்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் வாங்கிக்குவாங்க. உங்கள் ஆதார் கார்டு ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸு. ஸோ எல்லாமே ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் இருக்கணும். ஜெராக்ஸ் அவங்ககிட்ட கொடுத்துட்ற மாதிரி இருக்கணும், ஒரிஜினல் காட்டுற மாதிரி இருக்கணும். ஆதார் கார்டு ப்ளஸ் பேன் கார்டு அண்டு பேங்க் பாஸ்புக்கு அண்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கூட கேட்பாங்க. பேங்க் பாஸ்புக்கு இல்லைனா பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ 2ல் ஏதோ ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினல் இருக்கணும் அண்டு ஜெராக்ஸ் இருக்கணும். இது எல்லாமே ஜெராக்ஸ் ப்ளஸ் ஒரிஜினல் இருக்கணும். ஜெராக்ஸ் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஒரிஜினல் நீங்கள் காட்டிட்டு ரிட்டன் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும் அங்கே. இப்போ நீங்கள் 20,000 அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் கிளைம் ஆன பிறகு அந்த 20,000ல் உங்களுக்கு எவ்வளோ ஐடிவி வேல்யூ அதை பொறுத்து உங்களுக்கான அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை அவங்களே கொடுத்துருவாங்க. மேலே ஐடிவி வேல்யூ பொறுத்து அமௌண்ட் உங்களுக்கு வரும். ஸோ அந்த அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா மேலே நீங்கள் கொஞ்சம் காசு போட்டு நீங்கள் வந்து பைக்கே ரெடி பண்ணிக்கலாம், பைக்கோ காரோ. ஸோ நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸோட பேசிக் டீட்டெயில்ஸ். ஸோ இதை விட இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இன்சூரன்ஸ் எங்கே போடுறீங்களோ அவங்கக்கிட்ட கேட்டுக்கணும். அதாவது பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் போடலாம், அதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் போட்டு வச்சுக்கலாம், அது வந்து ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து என்ன தான் நிதானமாக போனாலும் வரவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்காக போடலாம். அண்டு நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரியாக போனாலும் வரவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காகவும் போடலாம். எப்படிலாம் பண்ணிங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 18 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க காரோ பைக்கோ டிரைவ் பண்ணிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகிருந்தது, இல்லை ஆப்போசிட்டில் வரவங்களே உங்களை இடிச்சிருந்தாலுமே எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தான் கிளைம் ஆகும். அதுக்கு நீங்கள் ஃபைன் கட்டுற மாதிரிலாம் இருக்கும். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிங்க் அண்ட் டிரைவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. முக்கியமான பாயிண்ட் இது. அண்டு இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குங்க. ஸோ ராங் ரூட்டில் வந்தீங்க அப்படின்னாலுமே கேஸ் உங்கள் பக்கம் வரும். அதாவது இப்போ என்ன பெரிய வண்டி, இப்போ நீங்கள் பைக்கில் போகிறீங்க, கார்காரன் ஒருத்தர் வந்து இடிச்சிட்டான் அப்படின்னா கார்காரங்க மேலே தான் வந்து எஃப்ஐஆர் காப்பியும் அவங்க மேலே தான் ஸோ போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் காரில் போய் அவங்க பைக்கில் வந்திருந்தாலும் கார்காரங்க மேலே தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த வண்டி பெரிய வண்டியோ அவங்க மேலே தான் எஃப்ஐஆர் வரும். நீங்கள் ஃபைன் கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணிக்கோங்க, அதுதான் மெயின். அண்ட் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிளைம் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வண்டி ரெடி பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸோட ஒரு ஷார்ட் ரிவ்யூன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப லென்த்தாக சொல்கிற அளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விஷயம். நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தனால நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து இது டிஃப்ரெண்ட் ஆகுங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில், ஸோ இப்போ தமிழ்நாடு வேண்டாம். ஸோ எனக்கு என்ன தமிழ்நாடு பற்றி தான் எனக்கு தெரியும். ஸோ தமிழ்நாட்டில் எப்படி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தெரியும். அதனால் நான் வேறு ஸ்டேட்லேருந்து சொல்கிறேம். ஸோ கேரளாவிலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே பார்டர் என்ட்ரு ஆகிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு எஃப்ஐஆர் காப்பி தான் போடணும் நீங்கள். ஸோ தமிழ்நாடு எஃப்ஐஆர் காப்பி போடணும். இப்போ பொது சொத்தை ஏதோ டேமேஜ் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களே, அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, ஹைவேஸில் வந்து அந்த பேரிகார்டு வச்சுருப்பாங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் மாதிரி ஒரு இது போகும், கார்னரிங் பண்ணுறதுக்கு ஒரு இது போகும் இல்லையா. ஸோ அதிலெல்லாம் டேமேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அதை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன டேமேஜோ அந்த அமௌண்ட்டில் உங்களுக்கு இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ்லாம் இருக்குது. நீங்கள் அது இன்சூரன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட தெளிவாக டீட்டெயில்டாக கேட்டுக்கோங்க. வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ காலில் அவங்க பேசுகிறாங்கன்னா நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்கிறத தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் காருக்கு இன்சூரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி போன இயர்னு நினைக்கிறேன். அப்போ என்னாச்சு அப்படின்னா அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ்லாம் ஆயிருந்தது காரில். ஏன்னா சின்ன வண்டி வந்து ஓட்டின புதுசு அப்படின்னா புது வண்டினாலே இப்படி இருந்தாலும் ஸ்க்ராச்சஸ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஸ்க்ராச்சஸ்லாம் ஆயிருந்தது. அதெல்லாம் கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டோம். இன்சூரன்ஸ் போகிறவங்க என்ன சொன்னாங்கன்னா கிளைம் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. பட் நாங்கள் அங்கே போய் பார்த்தா அவங்க சொன்னது வந்து கரெக்டு தான். ஸோ டோட்டல் செலவு எவ்வளோ அதுலேருந்து காவாசி தான் அவங்க கொடுப்பாங்கன்னு வைங்களேன்.
ஒரு நாங்கள் போய் அந்த ஸ்க்ராட்ச் ஆன பார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட் அதாவது சைட் டோரில் ஒரு ஸ்க்ராட்ச் ஆயிருந்தது, அது ஃபுல்லாக தான் மாற்றணும் நாங்கள். ஸோ டோரை மாற்றினா 10,000க்கு மேலே வரும் அப்படின்னாங்க. அதாவது டோரோட அந்த சின்ன பார்ட்ஸ் ஒன்று அது மாற்றினா 10,000 பக்கம் வரும் அப்படின்னாங்க. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அவங்க கொடுக்குற அமௌண்ட்டு 5,000 தான் கொடுப்பாங்க, மேலே நீங்கள் 5,000 போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. சரி மேலே 5,000 போட்டு அதை கிளைம் பண்ணுறதுக்கு சரி ஓகேன்னு விட்டுட்டோம். சின்ன ஸ்க்ராச்சஸ் தான், அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டா நீங்கள் அதை உங்களுக்கு எதாவது டவுட்னா மறுபடியும் அதை போட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், தெளிவாக கேட்டுக்கலாம். ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன். சரி ஓகேங்க, இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்காக தான் மேக் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பார்த்துட்டு இந்த வீடியோ ஓகேவா என்ன எதுன்னு டீட்டெயிலாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். சரி ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், உங்களுக்கு ஏதாவது வீடியோ உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அதை விஷயம் தெரிஞ்சதுனாவோ இல்லை தெரியல அப்படின்னா கூட நான் ஏதாவது ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க, ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல முடியாது. ஸோ ஷார்ட்டாக உங்களுக்கு ஸ்வீட்டாக புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க, அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். சரி ஓகேங்க, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Thanks for watching. Bye.